Hi friends, welcome back to Zone 1. ஜூலை 15லேருந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நிறைய சேனல்ஸோட மானிட்டைசேஷன் வந்து டிமானிட்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அந்த மானிட்டைசேஷன் பாலிசியில் வந்துட்டு என்னெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் முதலாவது பார்க்க போகிறது வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. மீண்டும் மீண்டும் வந்துட்டு ஒரு வீடியோவே வந்துட்டு ரீஅப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதில் நல்ல வியூஸ் போகுது அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எந்த கண்டென்ட்டில் வந்துட்டு நமக்கு நல்ல வியூஸ் போகுதோ அதே மாதிரியான கண்டென்ட்டையே வந்துட்டு திரும்பவும் கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் அதே கண்டென்ட்டை வந்து கொடுக்குறது. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே ஏஐ மூலமாக வந்துட்டு வீடியோவை ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுறது. அது மிக குறைந்த முயற்சியில் உருவாக்கப்படும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா. ரியாக்ஷன் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க, நிறைய வீடியோஸ் அதை பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ்லலாம் நிறைய வரும் இந்த மாதிரி. இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நிறைய வியூஸ் போகிற ஒரு வீடியோவை வந்து எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஜஸ்ட் இதே மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே இருக்கிறது. இல்லை அந்த வீடியோ காமெடி வீடியோ மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு இதுவை வச்சிடுறது. ஸோ நிறைய அந்த மாதிரி அப்லோட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கியிருக்காங்க நிறைய சேனல்ஸு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டவுட்டு தான். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோன்னா அதில் நம்மளோட முயற்சி அப்படிங்கிறது, நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து அதில் ஒரு குட்டி குட்டியாக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை மட்டும் நடுவில் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறது. ஸோ இதுலேயும் அவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு மற்றவங்களோட வீடியோவாக தான் இருக்கும். அதில் குட்டி குட்டியாக ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுக்குறதோ இல்லை அதோட அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டு சேனலில் அப்லோட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் வந்துட்டு அதுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்கிறது, ஒரு யூஸே இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்க வீடியோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மட்டும் போட்டு ஒரு மியூசிக் மாதிரி போட்டு வருது, அந்த மாதிரி இருக்கிற அந்த வீடியோஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பிடிச்சி அந்த வீடியோவை பார்க்கணும். அதன் மூலமாக நமக்கு நிறைய வியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். நிறைய வியூஸ் கிடைக்கிறது மூலமாக நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதன் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதில் வந்துட்டு நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும், நம்மளோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு சின்ன விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது, நம்ம வீடியோ வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.